Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம வந்து class 6th term 3 fractions வந்து பார்த்துட்டு இருக்கோம். So fractionsல example sums வந்து நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். So example 1, find 3 equivalent fractions of 3/4 and 2/7. So equivalent fractions எப்படி பண்ணனும் அப்படின்றது வந்து நம்ம introduction வீடியோல வந்து சொல்லி கொடுத்திருக்கேன். So introduction வீடியோ பார்க்கலனா introduction வீடியோ பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா வந்து இந்த sum solvingலாம் பாருங்க. So ஈஸியா வந்து புரியும். So equivalent fractions வந்து கேக்குறாங்க 3/4 க்கும் 2/7 க்கும். So 3/4 அப்போ வந்து equivalent fraction என்ன பண்ணனும் numerator and denominator same நம்பராலே வந்து நம்ம multiply பண்ணனும். So into 2 into 2. So அப்போ வந்து நமக்கு 6/8 வந்து வரும். அடுத்து 3/4 into 3 into 3. So 9/12 வந்து வரும். 3/4 into 4 into 4. So 12/16. So equivalent fraction for 3/4 is என்னென்னலாம் வரும் 6/8, 9/12, 12/16. அடுத்தது equivalent fraction for 2/7. So 2/7க்கு first 2 ஆல வந்து மல்டிப்ளை பண்றோம். ஏனா 1 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் திருப்பியும் 3/4 வரும். அது ஆல்ரெடி இங்க இருக்கு. சோ அதனால 2 ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். சோ 4/14 2/7 into 3 into 3. சோ அப்ப வந்து நமக்கு 6/21 வந்து வரும். சோ 2/7 into 3 into 4 into 4. சோ அப்ப 8/28. So equivalent fraction for 2/7 is 4/14, 6/21, 8/28. இங்கே வந்து நீங்க equal to வந்து போட்டுக்கலாம். So 3/4 equal to 6/8. அதே மாதிரி இங்க 2/7 is equal to வந்து போட்டு எழுதலாம். Next வந்து example 2. So example 2 ல Madhu ate 2/5 of the chocolate bar and Nandini ate 1/3 of the chocolate bar. Who has eaten more அப்படினு வந்து கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஸ்டேட்மென்ட் சம்ஸ் வந்து கொடுக்கும்போது நம்ம கண்டிப்பா வந்து ஸ்டேட்மென்ட் எழுதி அதுக்கு அப்புறமா தான் வந்து சம் வந்து சால்வ் பண்ணனும். சோ இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படினா மது அப்படிங்கற அந்த girl வந்து 2/5 of the chocolate bar வந்து சாப்பிடுறாங்க. நந்தினி வந்து 1/3 of the chocolate bar வந்து சாப்பிடுறாங்க. யார் வந்து அதிகமா சாப்பிட்டிருக்காங்க அப்படின்றது தான் வந்து question. So the portion of the chocolate eaten by Madhu வந்து 2/5. அடுத்தது the portion of the chocolate eaten by Nandini 1/3. சோ இங்க பார்த்தோம்னா இது என்னது கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம கம்பேரிசன் பண்ணனும் அப்படினா நம்மளோட டினாமினேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் சேம் ஆக்கணும். சோ இங்க டினாமினேட்டர் எப்படி சேம் ஆக்கணும்? இப்போ வந்து இங்க என்ன இருக்கு 2/5 இருக்கு and 1/3 வந்திருக்கு. சோ இப்போ இது கம்பேரிசன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் சேமா ஆக்கிறதுக்கு LCM எடுக்கறோம். சோ LCM of 5 and 3 is 15. சோ அப்ப 2/5 நான் வந்து என்ன கொண்டு வரணும் 15 ன்னு எடுத்துட்டு வரணும். அப்ப நான் என்ன பண்ணனும் into 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப வந்து டினாமினேட்டர் 3 னா நியூமரேட்டரும் 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். சோ இங்க 6 வந்துரும். அடுத்து 1/3 டினாமினேட்டரை வந்து ஈக்குவலைஸ் பண்ண போறேன். சோ 3 வந்து எதால மல்டிப்ளை பண்ணா 15 வரும் 5. அப்ப நியூமரேட்டரும் 5. இப்போ வந்து ரெண்டுமே டினாமினேட்டர் வந்து வந்துருச்சு 15. சோ 6/15 5/15. சோ எது வந்து கிரேட்டர் அப்படினும்போது 6/15 is greater than 5/15. அப்பனா யார் வந்து அதிகமா சாக்லேட் வந்து எடுத்துர்க்காங்க? சோ Madhu has eaten more chocolates. சோ அவ்வளவுதான் வந்து example 2. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம example 3 வந்து பார்க்கலாம். So next வந்து example 3 வந்து பார்க்கலாம். Vinodha, Mugilarasi, Sendamil were participating in the water filling competition. Each one was given a bottle of equal volume to fill water in it within 30 seconds. So 3 students வந்திருக்காங்க. Vinodha,
முகிலரசி அண்ட் செந்தமிழ். இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வாட்டர் ஃபில்லிங் காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இவங்க ஒரு 3 பேருக்குமே வந்து ஒரு பாட்டில் வந்து கொடுக்குறாங்க. 3 பாட்டிலுமே வந்து ஆஃப் ஈக்குவல் வால்யூம். அதில் வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணோம் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே. இஃப் வினோதா ஃபில்டு 1/2 போர்ஷன் ஆஃப் ஹர் பாட்டில். வினோதா வந்து 1/2 போர்ஷன் ஆஃப் த பாட்டில் வந்து ஃபில் பண்ணுறாங்க. செந்தமிழ் வந்து 3/4 போர்ஷன் ஆஃப் த பாட்டில் வந்து ஃபில் பண்ணுறாங்க. முகிலரசி வந்து 1/4 ஆஃப் த போர்ஷன் ஆஃப் த பாட்டில் வந்து ஃபில் பண்ணுறாங்க. தென் ஹூ வுட் கெட் த ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரைஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. 3 பேரோட அந்த எவ்வளோ வாட்டர் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ த போர்ஷன் ஃபில்டு பை வினோதா 1/2. The portion filled by Sentamil is 3/4. The portion filled by Mugilarasi 1/4. யார் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க, யார் செகண்ட் ப்ரைஸ் அண்ட் தேர்ட் ப்ரைஸ்ன்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தோம்னா இது ரெண்டுத்தோட டினாமினேட்டர் வந்து 4/4ன்னு இருக்குது. இங்கே மட்டும் வந்து 1/2 இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ எல்சிஎம் வந்து we have to take. ஸோ எல்சிஎம் ஆஃப் 2 and 4. ஸோ 2, 4. 2 வந்து 1 times and 2 times and 2 1 time. ஸோ என்ன வரும், 4 வந்து வரும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 2 and 4 is 4. ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா 1/2. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், டினாமினேட்டரை வந்து ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போனா இன்ட்டு 2 வந்து பண்ணுறோம், இங்கேயும் இன்ட்டு 2. ஸோ இங்கே 2/4 ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டுக்கு வந்து 3/4 தான் வந்து இருக்குது. அடுத்தது வந்து 1/4 தான் வந்து இருக்குது. ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். இப்போ நியூமரேட்டரில் பார்த்தோம்னா எது வந்து பிக்கர் வேல்யூவாக இருக்குது, 3/4. ஸோ 3/4 தான் வந்து என்னது கிரேட்டஸ்ட்டு வேல்யூ. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது 2/4. அடுத்தது வந்து 1/4. அதாவது 1/4 தான் வந்து லீஸ்ட் வேல்யூ. 1/4 இஸ் லெஸ் தேன் 2/4. 2/4 இஸ் லெஸ் தேன் 3/4. ஸோ இப்போ 1/4 அப்படின்றது வந்து யார், முகிலரசி. அவங்க தான் வந்து என்னது லீஸ்ட்டு. ஸோ அந்த 1/4 அப்படின்றது வந்து யாருன்னா முகிலரசி. அவங்க தான் வந்து லீஸ்ட்டாக வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்மியான போர்ஷன் வந்து பாட்டிலில் ஃபில் பண்ணது வந்து முகிலரசி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து யார், 3/4. 3/4 வந்து செந்தமிழ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு போகுது அப்படின்னா செந்தமிழ். ஸோ செந்தமிழ் கெட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஏன்னா அவங்க தான் 3/4 போர்ஷன் வந்து ஃபில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2/4 வந்து யார், வினோதா. ஸோ வினோதா கெட் த செகண்ட் ப்ரைஸ் அண்ட் முகிலரசி கெட்ஸ் த தேர்ட் ப்ரைஸ். ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் த கொஷின் நம்பர் 3. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் 4 வந்து பார்க்கலாம். அரேஞ்ச் 2/3, 1/6, 4/9 இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, 3 ஃப்ராக்ஷன் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் வந்து எடுக்கணும். ஸோ இங்கே வந்து 2/3, 1/6, 4/9 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த 3 ஃப்ராக்ஷன்லையுமே டினாமினேட்டர் வந்து சேமாக இல்லை நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் வந்து எடுக்கிறோம். ஸோ 3, 6, 9. 3 1 time, 3 2 times, 3 3 times. இது வந்து 1 time and next வந்து 2. ஸோ 3 3s are 9, 9 2s are 18 தான் வந்து எல்சிஎம். ஸோ 3 into 3 into 2 is 18. ஸோ இப்போ வந்து இங்கே என்ன பண்ணணும், 2/3 வந்து நம்மளுக்கு எல்சிஎம் வந்து என்னது, எல்சிஎம் இஸ் 18. ஸோ 18 வரணும், டினாமினேட்டரை ஈக்குவலைஸ் பண்ணணும். அப்போ 3 வந்து எதால் மல்டிப்ளை பண்ணணும், நம்ம 6ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இங்கேயும் வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 12 வந்துடும். நெக்ஸ்ட்டு 1/6, 18 வந்து வரணும். 3 6 are 18. அப்போ இங்கேயும் நியூமரேட்டர்லேயும் இன்ட்டு 3. ஸோ 3/18. அடுத்தது 4/9, 18 வரணும். ஸோ இன்ட்டு 2 into 2. ஸோ 8/18. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அசெண்டிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு என்னென்னலாம் கிடச்சிருக்கு, இங்கே கொடுத்துருக்க ஆர்டர்லேயே நான் எழுதிக்கிறேன். ஸோ 12/18, 3/18, 8/18. அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா ஸ்மாலர்லேருந்து
பிகர் வேல்யூக்கு வந்து எழுதணும். ஸோ இங்கே எது ஸ்மாலர் வேல்யூ அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ 3/18 தான் ஸ்மாலஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து 8/18. நெக்ஸ்ட்டு வந்து 12/18. அப்போ 3/18 அப்படின்றது வந்து எதோடது 1/6. அடுத்தது வந்து 8/18 அப்படின்றது 4/9. அடுத்தது வந்து 2/3. ஸோ இதான் வந்து அசெண்டிங் ஆர்டர். இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5 வந்து பார்க்கலாம். The teacher had given the same situation mentioned above and asked two students, Ravi and Arun, to solve it. They came out with the answer for 1/2 plus 1/4. ஸோ இதில் எக்ஸாம்பிள் 5ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டீச்சர் வந்து ஒரே சுச்சுவேஷனை வந்து 2 ஸ்டூடெண்ட்க்கு வந்து தராங்க, ரவி அண்ட் அருணுக்கு. ஸோ சால்வ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் 2 பேருமே வந்து தனித்தனி ஆன்சர்ஸோடு வந்து வராங்க. ஸோ அந்த 2 ஆன்சரில் வந்து அவங்க எது வந்து கரெக்ட் அப்படின்றது தான் வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா 1/2 + 1/4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிஎம் வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஆஃப் 2 and 4. ஸோ 2 and 4க்கு வந்து எல்சிஎம் 2,4 எடுத்தோம் அப்படின்னா 4 தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 2 and 4 is 4. ஸோ இப்போ 1/2 நம்மளுக்கு வந்து என்ன வரணும், 4 வந்து வரணும். இன்ட்டு 2 × 2. ஸோ 2 வந்துடும். அண்ட் அடுத்தது 1/4. 4 தான் வந்து இருக்கே, ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ வந்து 2/4 + 1/4. ஸோ எப்போவுமே வந்து டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா டினாமினேட்டர் வேல்யூ அப்படியே எழுதிக்கணும். நியூமரேட்டரை மட்டும் தான் ஆட் பண்ணி எழுதணும். ஸோ 3/4 தான் வந்து வரும். ஸோ அங்கே ரவி வந்து கண்டுபிடிச்ச ஆன்சரில் வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா 3/18 வந்து வந்திருக்கும். ஸோ ஆனால் இங்கே வந்து என்னது 3/4 தான் வந்து ஆன்சர். 3/8 வந்து இல்லை. ஸோ ரவி சால்வ் பண்ண அந்த வே ஆஃப் சால்விங் வந்து சால்வ் பண்ண மெத்தட் வந்து தப்பு. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா டினாமினேட்டரையும் வந்து ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க. டினாமினேட்டரை ஆட் பண்ணக்கூடாது. டினாமினேட்டரை வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி எழுதிட்டோன்னா அது காமனாக தான் வந்து இருக்கும். டினாமினேட்டர் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். நியூமரேட்டரை மட்டும்தான் ஆட் பண்ணி எழுதணும். ஸோ அப்போனா வந்து டீச்சர் வந்து என்ன சொல்கிறாங்க, அருண் சால்வ் பண்ண அந்த வே தான் வந்து கரெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நான் வந்து இங்கே இந்த சுச்சுவேஷனை வந்து எழுதலை. இந்த சுச்சுவேஷன் வந்து அவங்க இந்த எக்ஸாம்பிள் 5க்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அந்த சுச்சுவேஷனில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ வெங்கட் அப்படின்ற பர்சன் வந்து மில்க் வாங்குறதுக்கு வந்து போகிறாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் ஆஃப் மில்க் வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறமா 1/4 லிட்டர் ஆஃப் மில்க் வந்து வாங்குறாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ மில்க் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், 1/2 + 1/4. ஸோ அதுதான் வந்து சுச்சுவேஷன். அதுக்கு வந்து இந்த சுச்சுவேஷனை வந்து டீச்சர் வந்து ரவி அண்ட் அருண் 2 பேருக்கும் வந்து தராங்க. ஸோ அதை வச்சு வந்து சால்வ் பண்ணோம். ரவி சால்வ் பண்ணதில் வந்து 3/8 வந்து வந்திருக்கும். அருண் சால்வ் பண்ணதில் வந்து 3/4 வந்து கொடுத்துருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அருணோட வே ஆஃப் சால்விங் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுதான் வந்து கரெக்ட் வே ஆஃப் சால்விங். ரவி சால்வ் பண்ண வே வந்து நான் இங்கே பண்ணலை. ஏன்னா நம்ம டினாமினேட்டரை வந்து ஆட் பண்ணக்கூடாது. நியூமரேட்டர் பார்ட்டை மட்டும்தான் ஆட் பண்ணோம். டினாமினேட்டரை வந்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ அவ்வளோதான் வந்து 5th எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் 6 வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 6ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆட் 2/3 and 3/5. ஸோ இங்கே 2 ஃப்ராக்ஷன் இருக்குது. இது ஃபஸ்ட்டு அன்லைக் ஃப்ராக்ஷனாக இருக்குது, இதை லைக் ஃப்ராக்ஷனாக நம்ம மாற்றணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும் ஃபார் 3 and 5. ஸோ எல்சிஎம் ஆஃப் 3 and 5 இது ரெண்டுத்துக்கும் காமன் மல்டிபிள் எதுவுமே இல்லை. ஸோ 3 × 5 15 தான் வந்து எல்சிஎம்மாக வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ 2/3 இருக்குது. இதுக்கு வந்து நம்ம டினாமினேட்டரை வந்து சேமாக எடுத்துகிட்டு வரணும். ஸோ 3 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 15 வந்துடும். அப்போது நியூமரேட்டரும் 5ஆல், ஸோ 10 வந்துடும். அடுத்தது 3/5. இதுக்கும் வந்து நான் டினாமினேட்டர் 15 கொண்டு வரணும். ஸோ இன்ட்டு 3, அப்போ இன்ட்டு 3, அப்போ வந்து 9/15 வந்து வரும். இப்போ ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ 10/15 + 9/15. ஸோ விச் இஸ் 19/15. இதான் வந்து ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 6. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் 7 வந்து பார்க்கலாம். Example 7, simplify 3/7 + 2/9.
3. இங்கேயுமே பார்த்தோம்னா 7க்கும் 3க்கும் நம்மளுக்கு காமன் மல்டிபிள் இல்லை. ஸோ எல்சிஎம் ஆஃப் 7 and 3 வந்து என்ன வரும் 21 வந்து வந்துடும். நான் வந்து இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்லையும் சால்வ் பண்ணி காட்டுறேன், எல்சிஎம் மெத்தட்லையும் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே எல்சிஎம் வந்து 21 வந்துருச்சு. ஸோ 3/7 இங்கே வந்து நம்மளுக்கு டினாமினேட்டரில் 21. ஸோ இன்ட்டு 3 பண்ணணும். அப்போ நியூமரேட்டரும் இன்ட்டு 3. ஸோ 9/21 வந்துடும். நெக்ஸ்ட்டு 2/3. ஸோ இங்கே வந்து 21 வரணும். ஸோ 7 இங்கேயும் வந்து 7. ஸோ 14. ஸோ ஆட் பண்ணுறோம். 3/7 இருக்கிற இடத்துல 9/21 ப்ளஸ் 14/21. ஸோ என்ன பண்ணணும், டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அப்போ டினாமினேட்டர் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்ணி வந்து நம்ம எழுதணும். ஸோ 9 + 14 நம்மளுக்கு வந்து 23 வந்து வரும். ஸோ இதான் வந்து ஆன்சர். இது வந்து எல்சிஎம் மெத்தட். நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடும் ரொம்ப ஈஸி தான். ஸோ 3/7 + 2/3 என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், அதாவது இதையும் இதையும். ஸோ அப்போ 3 × 3 வந்துடும். ப்ளஸ் இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது, ப்ளஸ் போட்டாச்சு. 7 × 2 டினாமினேட்டரில் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வேணும். 7 × 3. ஸோ 3 × 3 வந்து 9. 7 × 2 14/21. ஸோ 23/21. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 7. ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.